பழைய நினைவுகளையும், காயத்தையும் மறக்க முடியாம இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகராசிக்காரங்க தாங்க. மனசுல 1008 விஷயம் இருக்குதுங்க. மன அழுத்தமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. யார்கிட்டயுமே ஒரு நம்பிக்கையான நபர் யாரும் கிடைக்க மாட்டாங்களா? என் மனசுல இருக்கிறத அப்படியே நான் கொட்டி தீர்த்துற மாட்டேனா? இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமா? ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா? கிடைக்காதா? இந்த ஏக்கத்துல தான் கடகராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. யோசனைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. போதாக்குறைக்கு தேவையில்லாத யோசனை தான் அதிகம்னு சொல்லலாங்க. சின்ன விஷயத்துக்கு எல்லாமே மனசு கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருது இந்த நேரம். மற்றவங்க சொல்கிறத அதிகமாக மனசில் வச்சுக்கிறதாங்க இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பே. எல்லாத்தையும் மனசில் எடுத்துக்காம கொஞ்சம் நீங்கள் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறத கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அதிகமான பாதிப்பு இல்லை. இந்த மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைன்னு சொல்லலாங்க. உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்படுத்த கொஞ்சம் கற்றுக்கணும். உணர்வு உங்களுக்கு அதிகம்தான். எல்லாத்த விடவும் ரொம்ப சென்சிட்டிவானவங்க நீங்கள் தான். ஆனால் ஒரு லாஜிக்கல், அதாவது ஒரு நியாயம் இதுதான் யதார்த்தங்கிறத உணர்ந்துட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் கடந்து வந்துடலாம். அந்த வகையில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. மன அமைதியோடு பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் நம்பினால போதும். இந்த நேரம் ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். கடகராசிக்காரங்க மற்றவங்கள மனசார நேசிப்பீங்க. குடும்பமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், ரொம்ப பாசக்காரங்க நீங்கள் தாங்க. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அது தனக்கே கஷ்டம் நேர்ந்த மாதிரி மற்றவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்கிறது எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான் உங்களுக்கு. ஆனால் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு கொடுத்தது. ஆனால் இந்த தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், சூரியன் பலமாக இருக்கிறதால கடகராசிக்கு ரொம்ப சிறப்பு தான். அதுவும் இந்த அரசு வேலைக்கு எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான வாய்ப்பு காத்திருக்குதுங்க. அரசு வேலை, இந்த போட்டித் தேர்வுல எழுதுறீங்கன்னா இதுதான் நல்ல நேரம். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று வேலை சும்மா அதிகம்தான். ஆனால் பொறுமையாக எல்லா வேலையும் எடுத்து இந்த நேரம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த சொத்து, இந்த வாகனம் வாங்குறதுக்கு எல்லாமே இதுதான் நல்ல நேரம்னு சொல்லலாம். இந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. என்ன ஒன்று கொஞ்சம் பேச்சில் கடுமையாக இருக்கும். இந்த பேச்சு நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் பேசுகிற பேச்சு கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துரும். அதெல்லாம் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். அதிகப்படியான உழைப்பு போடுவீங்க. ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் சிதறாமல் முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா எடுக்கிற எல்லா காரியமும் வெற்றி தான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கால் வலி, முதுகு வலி, ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் கொடுக்கும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை அது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலை நேரேற்றம் வச்சிருக்கிறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தண்ணி இல்லாமல் அதிகமாக குடிச்சுக்கணும் இந்த நேரம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நிறைய விஷயங்கள் அற்புதமான பலன் தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் எந்த விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. கடகராசிக்காரங்க நீங்கள் ஒன்றும் பலவீனமானவங்களும் இல்லைங்க. உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக கொடுப்பீங்க. இதே ரொம்ப ரொம்ப மென்மையானது. ஆனால் நீங்கள் துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. உங்கள் மனசை நீங்கள் பக்குவப்படுத்தணும். உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் மனசு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே. அதை நீங்கள் நம்பினாவே போதும். கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடந்த காலத்தில் எல்லாமே நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு கொடுத்துருக்கோம். காயம் எல்லாமே பட்டிருப்பீங்க. ஆனால் அதையே பிடிச்சிட்டு நிற்கிறத விட அதை விட இந்த நேரம் உங்கள் மனசுங்கிறது ரொம்ப பெரிய சக்தி. அதை கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் நேரம் புரிஞ்சுக்காம தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற விஷயம், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை, இதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன் காத்திருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய பலமே நீங்கள் தான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். கவனம் சிதறாமல் இருக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த நேரம் குடும்பத்தில் ஆதரவு எடுத்துக்கிட்டாலும் கடகராசிக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஆதரவு தருவாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், ஆதரவு தருவாங்க. சூரியன் சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே இணைஞ்சிருக்கிறாங்க. வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த நேரம். அதாவது நீங்கள் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடன் வாங்க முடியும், அதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்காம இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் கடகராசிக்கு கொடுக்கும். அதாவது வருமானம் வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. செலவு இருக்குதான், ஆனால் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. சுப செலவாக இருக்கும். குடும்பத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, சீமந்தம், குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்ல செய்தி காத்திருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அதுவும் நல்ல இடத்துல வரணும். தசாபத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சொந்த வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க.
கடகராசிக்காரங்களுக்கு வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதை பத்தின முயற்சி செஞ்சுக்கிறது இந்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. அதுவும் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமா இருந்திருக்காது. ஆனா இந்த நேரம் சாதகம் தான். உங்க திறமை சிறப்பா இருக்குது. நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும், ஒரு புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தா கூட அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நேரம். அதுவும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு நீங்க விருப்பப்பட்டது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலையும் சரி, வியாபாரத்துல சரி நல்ல லாபம் கிடைக்கும். பழைய கடன் இருந்தா அது எப்படி சரி செய்யறதுங்கிறது யோசிப்பீங்க. அதை நீங்க செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. சிறப்பான பலன்க நிறைய வாய்ப்பு காத்திருக்குது இந்த நேரத்துல எல்லாமே. அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறோம். செல்வாக்கு சிறப்பா இருக்குது. எங்க போனாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. மனசு குழப்பம் தாங்க உங்களுக்கு பிரச்சனையே. மனக்குழப்பம் தான் கடகராசிக்கு இந்த நேரம் பாதிப்பு தரது. முன்ன சொன்ன மாதிரி பிரச்சனைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அது ஒரே நாளெல்லாம் சரி செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் கடகராசிக்கு நீ வரக்கூடிய நாட்களில் பிரச்சனை சரியாகக்கூடிய வாய்ப்பு தான். அதனால உங்களை நம்பி செயல்பட பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். மனக்குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். சென்சிட்டிவான நபர் நீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கூட அதை மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதுல இருந்து முதல்ல வெளிவர பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதுவும் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான நேரங்க. தேர்வு சமயத்துல இந்த நேரம் ஒரு நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு நல்ல இடத்துல பள்ளி கல்லூரியில சேரக்கூடிய வாய்ப்பு, கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசி மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் சுக்கிரனோட அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. முக்கியமான கிரகமே சுக்கிரன் தான். அவர் உங்களுக்கு சுப பலத்தோட இருக்கிறாரு. அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியத்துல தடை சந்திச்சாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கிய தடை நீங்குது. குழந்தை பேர் கிடைக்கும். நல்ல மணமகன், நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்பு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல இடத்துல, நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த தொழில கொஞ்ச காலமா கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கோம். அந்த தடை நீங்குது. ராப்பகலா உழைக்கிறேன், ஆனா எதுவுமே எனக்காக செஞ்சுக்க முடியலன்னு ஒரு மன வருத்தத்துல இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக, கூட பிறந்த பிறப்புக்காக, சொந்த பந்தத்துக்காக, தாய் தந்தை, இப்படி குடும்ப உறவுக்காக, வாழ்க்கை துணைக்காகனே தான் என் வாழ்க்கை முக்கால்வாசி போயிடுது. நான் அவங்கள பாதுகாக்கிறது என்னோட கடமை தான். ஆனா இருந்தாலும் நான் என்னை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருந்திருப்பீங்க. இனி நீங்க உங்களுக்கான ஒரு நேரம், உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறதுக்கான நேரம், குடும்ப தேவை நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. குழந்தைகளுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. சில மாசமா சொல்லப்போனா அந்த குரு பயிற்சியால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருங்க. குரு வந்துட்டாலே சுப பார்வையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் மன சங்கடமா இருக்கட்டும், குடும்பத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுறதா இருக்கட்டும் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு தெரியுங்க. குடும்பத்துல எல்லாமே பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்ப உறவா இருந்தாலும் ஒன்று சேர்றதுக்கான நேரம், நிம்மதி கிடைக்கிறதுக்கான நேரம், குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான நேரங்கிறது இந்த நேரம் இருக்குது. சிலருக்கு எல்லாமே நேரம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு ஒரு மருமகன் வரமாட்டாங்களா, மருமகள் வரமாட்டாங்களா, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காதான்னு தவிச்சிங்கல்ல, அவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கடகராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குதுங்க. சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாவே கடகராசிக்கு அலைச்சல் தான். தொழில் அலைச்சல் ஒரு பக்கம், ஒரு சாப்பிட முடியாம, சரியா தூங்க முடியாம, ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே ஒரு கொஞ்ச காலத்துக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த அலைச்சல் இருக்குதான் செய்யுது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீரேற்றம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. தன்னால் பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தான் கடகராசிக்கு பலன் தரக்கூடிய நேரம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த இள வயசுக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பெத்தவங்களுடைய சம்மதத்தை வாங்குறதுக்கு தான் படாத பாடுபடுவீங்க. ஆனால் அதுவுமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக அமையறதுக்கான நேரம் தான். மொத்தத்துல பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. தனவரவு இருக்கும். ஆனா செலவு இருக்குது. அது எப்படிப்பட்ட செலவுன்னா சுப செலவாக தான் இருக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து மெல்ல வெளிவரக்கூடிய நேரம். அடமானத்துல இருந்த நகை சொத்து இல்லாம மீட்டு கொண்டு வருவீங்க. கடன் வாங்கியாவது நிறைய பேர் இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே கடகராசிக்கு இந்த நேரம் தான். கடன் வாங்கியாவது வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம், சொந்த வீடு அமையறதுக்கான யோகம், வாகனம் அமையறதுக்கான யோகம் எல்லாமே கடகராசி சார்ந்தவங்களுக்கு இந்த மாசத்துல சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு எல்லாமே இந்த குடும்பத்துல இந்த காசு பணம் அடுத்தபட்சம் ஒரு மதிப்பு மரியாதை எந்த இடத்துல இல்லாத இடத்துல நீங்க நின்னதில்ல. நிறைய உறவுகள் உங்களை மன ரீதியாகவும் சரிங்க நிறைய கஷ்டப்படுத்தி பார்த்துருப்பாங்க.
அவங்க எல்லாமே இந்த நேரம் தப்ப உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. நீங்க நிக்கிற இடத்துல எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கூட உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு தெம்பு தைரியத்தை கொடுத்துரும் இந்த நேரம் கடகராசி பெண்களுக்கு. மொத்தத்துல பெண்களுக்கும் சிறப்பு தாங்க. உங்க குழந்தைகள் வெளியே எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. சொந்த பந்தம் எல்லாமே மனஸ்தாபத்தை மறந்துட்டு தேடி வருவாங்க. இந்த சொந்த பந்தத்தோட ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தோட ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக நம்புறீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் துரோகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நண்பர்கள் வழியிலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. புதுசாக வேலை செஞ்சாலும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. வேலையில் பார்த்தாலும் தொந்தரவு இல்லை. கூட இருக்கக்கூடியவங்க அனுசரித்து நடந்துக்குவாங்க. ஆனால் யாரையும் கொஞ்சம் முழுசாக உங்களால் நம்ப முடியாது. கூட இருக்கக்கூடியவங்களே ஏதாவது ஒரு வழியில் கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பாங்க. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. முதலீடெல்லாம் புதுசாக போடுறீங்கன்னா அது சிறப்பு தான், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் அதிகப்படியான முதலீடு வேண்டாம். கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. இந்த சுய தொழில் செய்யணும் தாங்க நிறைய பேருக்கு ஆசை. அதுவும் பரம்பரை தொழில் எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த நேரம் நல்ல நேரங்க, சிறப்பாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த கடனில் தத்தளிச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கடனை அடைக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. புதுசாக நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா, சுயதொழில் செய்கிறீங்கன்னா, உங்களுடைய தொழிலை உங்கள் குலத்தொழிலை நீங்கள் செய்கிறீங்கன்னா தாராளமாக இந்த நேரம் கடகராசி என்பவர்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அரசியல் துறை சார்ந்திருக்கவங்களுக்கு ராகு கேதுவோட அமைப்புங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் அந்த வாக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களால் முடியும் தோன்ற பட்சத்தில் வாக்கு கொடுக்க பாருங்க. அனாவசியமாக மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறது வேண்டாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இந்த கடுமையை காட்டுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த மனக்குழப்பத்திலேருந்து வெளிவராங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. சொத்து அமைப்பு, வீடு அமைப்பு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப அமைப்பு, எடுக்கிற முயற்சி வெற்றியாகிறது எல்லாமே சிறப்பாக இருக்குது. சொத்து வாங்குறதா இருக்கட்டும், கால்நடை வாங்குறதா இருக்கட்டும், விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. அங்காளி பங்காளி சண்டை கூட இந்த நேரம் சரியாகும். இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். உடலை நீரேற்றமாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த திங்கட்கிழமை நாட்களில் சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாமே விரதம் இருந்து சித்திரகுப்தர் வழிபாடு செய்கிறதும், அன்றைய தினத்தில் யாராவது ஒருத்தருக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதும் கடகராசி அன்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும். முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. கடகராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.